ஸ்டாஷ்மீன்ல உங்களுக்கு இந்த மாதிரி லோன் காட்டுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்டாஷ்மீன்ல லோன் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி பே பில்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப்ஷனே வந்து காட்டாது. ஆனா, ஒரு சில பேர் தெரியாம லோன் அப்ளை பண்ணும்போது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் இதை தெரியாமல் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து காமிக்கும், பே பில்டர் பீஸ் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில பேர் வந்து ரூ. 390 கட்டுறாங்க, ரூ. 590 கட்டுறாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ இது எதற்காண்டி வந்து காமிக்குன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து ஒரு கிரெடிட் பில்டர் லோன். நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஸ்டாஷ்மீன் சம்மந்தமாக வந்து வீடியோ போடும்போது. இப்போவும் வந்து அதை தான் சொல்கிறேன். இது வந்து கிரெடிட் பில்டர் லோன். கிரெடிட் பில்டர் லோனுன்னா ஸ்டாஷ்மீனில் என்ன அர்த்தம்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து 650 தான் இருக்குது, 750 வந்து ஆக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த லோனை வந்து எடுத்து நீங்கள் கட்டலாம். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு லோனுமே வந்து பெண்டிங் இருக்கக்கூடாது. பெண்டிங் இருக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த லோனை வந்து எடுத்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட், இல்லைனா பெனிஃபிட் வந்து கிடையாது. எந்த ஒரு லோனுமே பெண்டிங் இல்லாமல், ரைட் ஆஃப் இல்லாமல், ஆக்டிவில் இல்லாமல் நீங்கள் இதை கட்டும்போது உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படிப்பட்ட சமயத்தில் மட்டும் இந்த மாதிரி லோனை வந்து ட்ரை பண்ணுங்கள். சும்மா சாதாரணமாக நான் லோன் அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லி இதில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இது வேஸ்டடு. ஸோ உங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க, பணத்தை வந்து வீணாக்காதீங்க. இந்த மாதிரி லோன் அப்ளை பண்ணி இது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் எமர்ஜென்சியாக லோன் அப்ளை பண்ணும்போது சமயத்தில் அப்படிப்பட்டவங்க இதில் வந்து லோன் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ என்னோடய சஜெஷனும் அதுதான். நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இருக்கீங்கன்னா இந்த லோனை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ மந்த்லி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரூ. 1500 கிரெடிட் பில்டர் லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 750 போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 0% பெர் மந்த்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0% தான் இன்ட்ரெஸ்ட்டு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்டு கட்டினதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். அதுதான் கிரெடிட் பில்டர் லோனு. வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு பீஸ் மாதிரி கட்டணும்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கிரெடிட் பில்டர் லோனை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த லோனை வந்து அப்ளை பண்ணுவீங்களா, வேண்டிங்களா, இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.